எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அனிவித்யா. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். அது யாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னோட ஃப்ரெண்டு. இவளோட பேர் என்னதுன்னா பிங்கி. இவளோட பற்றி தான் நம்ம ஒரு கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கதைக்குள்ளே போகலாமா? அந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு கிராமத்தில் மழையே பெய்யலையாம். அதனால எல்லாரும் ஊர் மக்கள் சாப்பிடாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரர்கிட்ட அந்த கிராமத்து மக்கள்லாம் போய் பணக்காரரே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்களாம். அந்த பணக்காரர் சரி, நான் உங்களுக்கு முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் கிராமத்து அவங்க கிட்டலாம். அவங்க வேலைக்காரங்க கிட்ட போய் சொன்னாராம், நீங்கள் குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு லட்டுவா கூடையில் ஸ்கூல் முன்னாடி வைங்க அப்படின்னு அந்த பணக்காரர் வேலை அவங்கக்கிட்ட சொன்னாராம். அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சான். எல்லா குழந்தைங்களும் போட்டி போட்டு எல்லாமே சாப்பிட்டாங்களாம். அப்போ ஒரே ஒரு சிறுமி மட்டும், அந்த சிறுமி அங்கே பாதி இருக்க லட்டு, அந்த கூடையில் பாதி இருக்க லட்டு மட்டும் அதை சாப்பிட்டாலாம் அந்த சிறுமி. அதே மாதிரி 2வது நாள் ஆச்சான். அதே மாதிரி அந்த ரெண்டாவது நாள்ல அப்ப அந்த பணக்காரர் பார்த்தாராம், இந்த பொண்ணு லட்டு கொஞ்சமா எடுக்குது, சரி இன்னொரு நாளும் எடுக்கட்டும். 3வது நாளும் எடுத்துட்டான். 3வது நாளும் கொஞ்சமா எடுத்தாலாம். அப்ப 8வது நாள் வரும்போது அந்த பணக்காரர் அந்த பாதிக்க லட்டையும் அவ வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு நினைச்சாலாம். அது பிச்சு பார்த்த உடனே ஒரு தங்க காசு இருந்துச்சான். அந்த தங்க காசுல அவ அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாலாம், அம்மா இங்க பாருங்க, தங்க காசு கொண்டு வந்திருக்கேன். அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, நீ இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தியோ அங்கேயே கொடுத்துரு அப்படின்னா அவங்க அம்மா சொன்னாராம். அப்ப அந்த சிறுமி சொன்னாங்கன்னா, நான் பணக்காரர்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அப்ப அந்த சிறுமி போனாலாம், போய் பணக்காரர்கிட்ட கொடுத்தாராம். அப்ப ஐயா எனக்கு நீ இந்த தங்க காசு நான் கொலைக்கட்டையிலேருந்து பிச்சு பார்த்தேன், லட்டுலேருந்து நான் பிச்சு பார்த்தேன் ஐயா, இது தங்க காசு, இது உங்களுக்கே சொந்தமானது ஐயா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த சிறுமி சொன்னாலாம். அப்போ அந்த ஐயா சொன்னாரா, நீ இவ்வளோ பொறுமையா லட்டுலாம் எடுத்தல, அதனால உனக்கு இது என்னோட பரிசு. நன்றி, வணக்கம். Moral of the stories, நம்ம எப்பவுமே பொறுமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நன்றி, வணக்கம்.